ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி எந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம்னா டிவிஎஸ் ரைடர் 125cc ஒரு ஆஃப் லிட்டருக்கான மைலேஜ் டெஸ்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் டெஸ்ட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பக்கம் வந்து மைலேஜ் நல்லாவே கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் ஓட்டுறதுக்கு டைம் இல்லை. பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். வண்டியில் வந்து ஒரு கொஞ்சோண்டு பெட்ரோல் இருக்குது. அதை ட்ரை பண்ணிவிட்டு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னும் நான் வந்து பெட்ரோல் வாங்கலை. போய்ட்டு பெட்ரோல் வாங்கிட்டு இது வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். நான் அப்படியே வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ப்ரைஸு, ஒரு சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது இந்த வண்டியிலன்றதெல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதோட ஃபுல் ரைட் ரிவ்யூ வேணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மைலேஜ் டெஸ்டிங் மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நேராக வண்டி எடுத்துகிட்டு அதில் இருக்க பெட்ரோலை ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றதை வந்து பார்க்கலாங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்குறாங்க. அது அந்தளவுக்கு வந்து ப்ரைட்டாகவே தெரிய மாட்டேங்குது. இல்லை அதிகமாக ப்ரைட்டாக தெரியுதுன்ட்டு இவன் தான் ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறான்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட பைக் தான் இது. வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு டேரெக்டாக பெட்ரோல் பங்க்கில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் உங்களுக்கு நேராக பெட்ரோல் பங்க் போய்ட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்டாகவே முடிச்சிருங்க. ரொம்ப இழுக்க விரும்பலை நான். அப்படியே போக பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். கொடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்குறான். அதில் இருக்கிற பெட்ரோலே ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடலான்ட்டு பைப் வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். பட்டு பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கிடைக்கலைங்க. கொஞ்சோண்டு தான் கம்மியாக தான் இருக்குது. அந்த பெட்ரோலே காலியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. கன்ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 கொடுக்கும் மைலேஜ். அதனால தாங்க ஒரு 1/2 லிட்டர் மட்டும் வாங்கி அதோட மைலேஜ் டெஸ்டிங் மட்டும் பண்ணலான்ட்டு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பெட்ரோல் பங்க் வந்தாச்சு கைஸ். ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் வாங்கிக்கலாம். 1/2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் போடு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் மட்டும் வாங்கி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு மட்டும் மைலேஜ் டெஸ்டிங் பண்ணியிருப்போங்க. எந்த பைக்குன்னா ஸ்ப்ளெண்டருங்க. ஸ்ப்ளெண்டருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 1/2 லிட்டருக்கே வந்து ஒரு 40 கிட்ட மைலேஜ் வந்துச்சு. 1 லிட்டரெல்லாம் ஊற்றிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1/2 லிட்டர் மட்டும் ஊற்றி டெஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மைலேஜ் தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 பக்கம் தரும்னு சொல்லியிருக்கிறான். நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தருது என்னன்றது வந்து இந்த வீடியோ காட்சியில் வந்து பார்த்துடலாங்க. இருங்க, இப்போ வந்து வண்டியில் இருக்கிற பெட்ரோலை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிடுவோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் காலியான பின்னாடி வந்து கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. நானும் கிட்டத்தட்ட வண்டி எடுத்து அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டு வந்துட்டேன். பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகவே இல்லை. ஏன்னா ட்ரை ஆகவேன்ட்டு நானும் டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பெட்ரோல் இன்னும் எவ்வளோ இருக்குதுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2 பேஜ் எடுத்தேன். 2 பேஜ் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பக்கம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து எடுத்துருக்கிறேன். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அந்த பெட்ரோல் வந்து எடுக்க முடியல. இப்போ வாங்க ஓட்டி அதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோல் வந்து ட்ரை பண்ணுவோம். நானும் வந்து அவன் வந்து என்ன சொன்னான்னா என்கிட்ட கொடுக்கும்போது பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லை, பெட்ரோல் பங்க் வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் போகாதடா அவ்வளோதான் இருக்குது. பெட்ரோல் பங்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவன் கொடுத்த இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருந்துச்சு. அவ்வளோ தூரம் தான் போகணும்னு சொன்னான். சரி நானும் சரி அவ்வளோ தூரம் தானே, காலி ஆகிடும் சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் காலி ஆகிடுன்னு பார்த்தேன். ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிகிட்டே வந்துட்டேங்க. பெட்ரோல் சுத்தமாக காலியாகவே மாட்டேங்குது. என்னடான்ட்டு டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் பெட்ரோல் 1/2 லிட்டர் பக்கம் அதுக்குள்ளே இருந்துருக்குது. அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து 2 வச்சு எடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுக்கவே முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா இது பண்ணிவிட்டு எடுத்தேங்க. ஒரு 1/2 லிட்டர் பக்கம் வந்துச்சு. அப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டரு இருக்கும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் இன்னும் இருக்குது. அந்த பெட்ரோல் வந்து காலியானோடனே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துடலாம். சேனல் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க. கைஸ் அவ்வளோதான். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காலி ஆகிடுச்சு. வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் அடிச்சு தான் போயிட்டுருக்குது. அவ்வளோதாங்க சுத்தமாக நின்றுடுச்சு. ஐயோ கட்டிங்கில் நிற்கிது. எப்படின்னா கொஞ்சம் தூரம் போயிடு. இந்த இடத்துலலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வருவாங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த பக்கம் போயிடலாம். பெட்ரோல் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, ஸ்டார்ட் ஆகலை.
அவ்வளோதாங்க. பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து 1/2 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றது வந்து பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த 1/2 லிட்டர் பெட்ரோல். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக பண்ணி இது வந்து ஒரு 1/2 லிட்டர் கேனு ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ இந்த 1/2 லிட்டர் பெட்ரோல் எடுத்து ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துடலாம். கடைசியாக உங்களுக்கு இன்னொரு டைம் கூட ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் ஆகுறீங்க. ஃபுல்லாக ஓவர் அடிச்சுட்டே இருந்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் சென்சார் போயிடும். அதுக்கப்புறம் 6000-7000 பில்லு நம்ம தலைமையில் ஏறிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம். இந்த 1/2 லிட்டர் பெட்ரோலை ஊற்றிட்டு நம்மளுக்கு 1/2 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது என்னன்றது மட்டும் பார்த்துடலாங்க. அவ்வளோங்க, 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிச்சு. இதோ பாருங்கள், கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு காமிக்குதுங்களா? டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 12,732 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா 32 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிக்கலாம். ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணியாச்சு. இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வண்டி எடுத்துகிட்டு நம்மளுக்கு இந்த 1/2 லிட்டருக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் தருது என்னன்றது வந்து பார்த்துடலாங்க. வண்டி எடுத்ததுலேருந்தே இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கோன்னா 25.2 கிலோமீட்டர் வந்து ஓட்டிருக்கிறோம். 1/2 லிட்டருக்கு உங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர்னா 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் வந்து வருங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு இந்த டிவிஎஸ் ரைடர் வந்து 50 மைலேஜ் வந்து தருது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 மைலேஜ் வந்து கிடச்சிருக்குது. ஃபுல்லாக எங்கே ட்ரை ஆகுதா, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்க. லைட்டாக தான் அடிக்கிற மாதிரி இருக்குது. நைஸ், அவ்வளோதாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி நின்னாச்சு. நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓடிடுதுன்னா 32.8 கிலோமீட்டர் வந்து ஓடிடுது. 32.8 கிலோமீட்டர் வந்து ஓடிடுது. ஓடம் வந்து பார்த்திங்கன்னா 12,764 கிலோமீட்டர் வந்து ஓடிடுது. நம்மளுக்கு வந்து 1/2 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரைடர் 125 வந்து பார்த்திங்கன்னா 32.8 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்குது மைலேஜ். அதுவே நீங்கள் 1 லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 65 வருங்க. அந்த வந்து ஒரு 65 மைலேஜ் தருதுங்க. இந்த டிவிஎஸ் ரைடர் 125 வந்து உங்களுக்கு வந்து 1 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 65 மைலேஜ் தருது. ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 60 வரும்னு சொன்னான். அவன் சொன்னதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போட்ட உடனே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரைட் ரிவ்யூ வீடியோவில் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க.